அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சாக்குரா, உன்னை பாதுகாக்கவே நான் புயல் வேகத்துல குணமாய் வராரு. நான் இருக்கேன், உனக்கு பயம் ஏன்? அவன் மட்டும் முன்ன மாதிரி இருந்திருந்தா நிச்சயமா இப்படிதான் சொல்லிருப்பான். உனக்காக பண்ணுவான்றியா? நீங்க 3 பேரும் மவுண்ட் சோஃப்ல இருக்கிற காட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இது வரைக்கும் இந்த இடத்துல நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. நீங்க போனா அங்க செத்துருவீங்க. காட்டுக்குள்ள பேய் இருக்கா? ஜோஃபுக்கு ஃப்ளவர்ஸ் ஒருவேளை அங்கதான் இருக்குமோ? கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. சொல்றது கேட்கவே மாட்டான். இப்ப என்ன பண்றது? சரி வா, நாமளும் அவன் பின்னாடியே போலாம். ஒருவேளை உள்ள பேய் இருக்குமோ? நாருட்டோ, பாத்தியா சாக்குரா, அந்த பூவை கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூக்களை பார்த்ததே கிடையாது. பூக்கடை வச்சிருக்க, உனக்கு இந்த விஷயம் கூட தெரியாதா? யாரு பறிக்கிறாங்களோ அவங்களோட மைண்டுக்குள்ள போய் அவங்க எதிரியோட உருவத்தை எடுத்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சிரு. நம்ம காராவை பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்ல, அதான் அவனே வந்துட்டான் போல. ஒருவேளை ஜோஜிய பத்தி யோசிச்சிருந்தா நாம ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, இது பயங்கர கனமா இருக்கே. எல்லா பூக்களையும் லீஃப் வில்லேஜுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. என்ன முறைக்காதீங்க, நம்மள மிஷனுக்கு அனுப்பின அந்த ஆளை ஒரு கை பார்க்கலாம்.